உனக்காக பொருந்தேனே எனதழகா. அட பாவிங்களா, என்னடா நடக்குது இங்க? நான் கிளம்புறேன். டேய் கிருஷ்ணா, நீ எப்படா வந்த? நானா? தென்றல் என்னை வந்து தொட்டு செல்லும் காற்று கலந்தது மூச்சோடு இன்று அந்த லிரிக்ஸ் வரும்போதே வந்துட்டேன்டா. ஆமா, இங்க என்னடா நடக்குது? என்ன நடக்குது? ஒண்ணும் நடக்கலையே. என்னது ஒன்னும் நடக்கலையா? அடப்பாவி டேய், ஏதோ கப்பலுங்க போஸ் கொடுக்குற மாதிரி அந்த போஸ்ல அம்புட்டு நேரம் நின்னுட்டு இப்ப என்னடானா ஒன்னு நடந்துச்சு ஒன்னும் நடக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்க. டேய் கிருஷ்ணா, நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்டா. அவ என்ன சாப்பிட கூப்பிட வந்தா, அப்புறம் தடுக்கி வீல போனா, அதனால நான் தாங்கி பிடிச்சேன்டா. அவ்வளவுதான்டா நடந்துச்சு. அது எப்படி மச்சான்? அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீ உடனே தாங்கி பிடிக்கிற. எங்கேயோ இடிக்குதே. அதெல்லாம் எங்கேயும் இருக்கல. சரி, அதை விடு. டேய் கிருஷ்ணா, என்கிட்ட போன்ல பேசின பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏதாச்சும் வழியே சொல்லுடா. நானும் வந்ததுல இருந்து நிறைய யோசிச்சுட்டேன். ஒண்ணுமே மைண்டுக்கு வர மாட்டேங்குது. என்ன இவன் ஒரு சைடு அந்த கான குயில தேடுறான், இன்னொரு சைடு இந்த அபி பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் தாங்கி பிடிச்சிக்கிறான். ஐயோ, ஒன்னும் புரியல, மண்டை வெடிக்குது. என்னமோ போ. டேய் கிருஷ்ணா, டேய் ஒன்னதான்டா. சொல்லு மச்சான். கிழிஞ்சது போ. டேய், அந்த பொண்ணை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏதாச்சும் ஐடியா சொல்லுடா. டேய் மச்சான் ஆதி, வெயிட் பண்ணுடா, இன்னைக்கு தானடா வந்திருக்கோம். வெயிட் பண்ணு. எப்படியாச்சும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிடலாம், சரியா? என்னமோ சொல்ற. சரிடா, நான் போய் சாப்பிட்டு வரேன். மச்சான் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்றா. சப்பா எவ்வளோ வெரைட்டி தெரியுமாடா செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு வயிறு பத்தாது மச்சான், ஒரு வயிறு பத்தாது. நான் ஃபுல் கட்டிட்டேன்டா. இப்போ ஒரு குட்டி தொக்கம் போட்டோம்னா செம்மையா இருக்குண்டா. அது சரி. சரிடா, நான் போய் சாப்பிட்டு வரேன். ஐயோ, இப்போ நடந்தது ஆக்சிடென்ட் தானே? அதிகமாக ஒருவேளை நம்மளை தப்பாக நினச்சிருக்காங்களோ? நான் வேணும்னு தான் தடுக்கி விழுந்தேன் அப்படின்னு. ஐயோ, ஒன்றும் புரியல. யார் இந்த பொண்ணு? ஆதி ஸ்டே பண்ணியிருக்க ரூம்லேருந்து வெளியில் போகிறா. யாரா இருப்பா? பார்க்க வேற கொஞ்சம் அழகாக இருக்கா. என்ன விஷயமா வந்திருப்பா? ஒன்றும் புரியலையே. ஓ காட், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்ன பண்றேன்னு எனக்கே சுத்தமா புரிய மாட்டேங்குது. அப்படியே லைட்டா தான் தடுக்கி விழுந்தா. அவளை எதுக்கு நான் போய் தாங்கி பிடிக்கணும்? ஓ ஷிட். அது மட்டும் இல்ல, அவளை பார்த்தாவே எனக்கு ஏதோ ஆகுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு சரியில்ல. செம்ம அழகா இருந்தா. ஏ ஆதி, நீ சரியில்லடா, சரியில்லை. ஃபர்ஸ்ட் அபிக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நம்ம தள்ளியே இருக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான். இவன் என்ன நம்ம இங்கே நிற்கிறோம் குத்துக்கல் மாதிரி நம்மளை கண்டுக்காம கூட போயிட்டுருக்கான். என்ன யோசனையில் இருக்கான்னு புரியலையே. இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரமா. ஆதி ஆதி. சோனியா, கூப்பிட்டியா? ஆமாம் ஆதி, நான் தான் கூப்பிட்டேன். நீ ஏதோ யோசனையில் இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு ஆதி? நத்திங். சரி, நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு வந்து பேசுகிறேன். ஓ, சாப்பிட போறியா? ஓகே ஆதி, நானும் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. எங்கேயோ இடிக்குதே. இப்பெல்லாம் அது அடிக்கடி எதையோ யோசிச்சுட்டே இருக்கான். கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரமா, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். ஏன் அஞ்சலி, ஆதி தம்பிக்கு சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லி வச்சியா? ஆமாம் வச்சுட்டேன். அத்தை தான் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஓ அப்படியா, சரிடி. ஏன் அஞ்சலி, ஆதி தம்பியோட ஃப்ரெண்டு சோனியாவை பேசத்தை சாப்பிட கூப்பிடவாடி. டைம் ஆயிடுச்சு பாரு, அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. என்னது? அவளை நான் கூப்பிடணுமா? என்னால கூப்பிட முடியாது. ஏ அஞ்சலி, என்னடி பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளிடி. நீ என்ன அவ இவெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்க? போ, நான் சொன்னது பேச இப்போ. அம்மா, என்னால முடியவே முடியாது. இதை தவிர என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா இது மட்டும் என்னால முடியாதுமா. ஐயோ, இவ இருக்காளே. ஏன்டி சின்ன பொண்ணு, நீ போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு வாடி, போடி. என்னது, அந்த குண்டு பூசணிக்காவை நான் போய் கூப்பிடணுமா? ஐயோ, அந்த மஞ்சமண்ட கதையை பார்த்தாவே பிபி தானா ஏறுது. சரி, நமக்கு பிபியை குறைச்சிக்கலாம். அந்த மஞ்சமண்ட கறி கண்ணில் படாமல் இருக்கணும்னு பார்த்தா என்ன இந்த அத்தாச்சி நம்மளே போய் சாப்பிட கூப்பிட சொல்லியிருக்காவோ? ஏய் சின்ன பொண்ணு, அடியே ஒன்னு தாண்டி கூப்பிடுறேன். ஏய், அந்த சோனியா பொண்ணை போய் சாப்பிட கூப்பிட்டு வர சொன்னடி, போடி. ஐயோ, இந்த அத்தாச்சி வேற. அப்பா, இந்த குண்டு பூசணிக்காவே வருது. அத்தாச்சி, அந்த பொண்ணு அந்த வருது பாருங்க. அடுத்த சோனியா, வாமா, ஃப்ரெஷ் ஆயிட்டியா? சாப்பாடு எடுத்து வைக்கவாமா? ஃபர்ஸ்ட் என்ன மெனுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும் சாப்பிடலாமா வேண்டாமான்னு. ஏடி அஞ்சலி, இந்த மஞ்சமண்ட கறி குழுப்ப பத்தி அடி ஏதோ ஹோட்டலுக்கு வந்த மாதிரி மெனு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே அம்மிக்கல்ல தண்ணியில போட்டு கொண்டுலாம் போல இருக்குடி. உங்களுக்கு மேல எனக்கு இருக்கு சின்ன பொண்ணுக்கா, எனக்கு இருக்கு. எப்பா, இவளை பார்த்தாவே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் திகு 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 திகுன்னு எரியுதுக்கா. ஐயோ சோனியாமா, இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குடா. சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், தயிர், பொரியல், அவியல், வறுவல், இப்படி எல்லாமே இருக்குடா. வாட்?
சாதம் சாம்பார் புளிக்குழம்பா? ஓ காட், இதெல்லாம் சாப்பிட்டா என் டயட் என்ன ஆகுறது? ஓ ஷிட், ஒரு நாளைக்கு இவ்வளோ கலோரிஸ் எடுத்தா ஓ காட் என் வெயிட் ரொம்பல கெயின் ஆகும். ஓ ஷிட், இங்கே பாருங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ வேற ஏதாச்சும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. திமுறை பத்தி அந்த குந்தானிக்கு அடியே மஞ்ச மட்டக்காரி ஒன்ன. ஐயோ சின்ன பொண்ணக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா, அம்மா இருக்காங்க. ஐயோ ஏட்டி அஞ்சலி அம்மாடி அத்தாச்சி இருக்காங்கிறதையே நான் மறந்துட்டடி. அவங்க போகட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கு. ஐயோ என்னம்மா இப்படி சொல்ற? உனக்கு சாதம் சாம்பார் பொரியல் இதெல்லாம் பிடிக்காதா? சரிம்மா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் செஞ்சு தரேன். ஓகே ஓகே. எனக்கு ஒரு வெஜ் சூப் பண்ணி கொடுங்க. காரம் கம்மியாக போடுங்க, பிகாஸ் எனக்கு காரம் ஆகாது. ஓகே ஓகேம்மா. வெஜ்ஜு சூப்பு தானம்மா, நான் வச்சு தரேம்மா. ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுறியா? வாட், ஒரு சூப்பு வைக்க 10 நிமிஷமா? ஓ காட், அவ்வளோ நேரம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே சரிம்மா, எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி தரேன். சரியா? என்னடி நீங்கள் 2 பேரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? சரி, நிற்கிறதா நிற்கிறீங்க. 2 பேரும் சேர்ந்து காய்கறிலாம் கட் பண்ணி கொடுங்க. அந்த பொண்ணு வெஜ்ஜு சூப் கேட்டுச்சுல, சீக்கிரம் வச்சு கொடுத்துடலாம். அப்ப அந்த வெள்ளை பண்ணிருக்காளே ஆர்டர் போட்டு வரா பாரு, வெஜ் சூப் வேணும்னு. வெஜ் சூப் தான் இவங்க குடிப்பாங்க போல, வேற எதுவும் திங்க மாட்டாங்க போல இவள. அம்மா என்னம்மா விளையாடுறீங்களா? காலையிலேருந்து எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? சாப்பிடாம கூட பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் ஒரு நாளைக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட மாட்டாங்களா? நீங்க எதுக்காக அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? அஞ்சலி என்னடி பேசிட்டு இருக்க? அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிடி, அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம தாண்டி பார்த்து பக்குவமா செஞ்சு கொடுக்கணும். அதனால தான் சரி தள்ளுங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். சரி தள்ளுங்க. ஐயோ அத்தாச்சி என்ன தச்சு பேசிட்டு இருக்காவோ? சரி விடுங்க, நாங்களே சூப் வச்சு தரோம் அந்த பொண்ணுக்கு. நீங்க போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க போங்க. சின்ன பொண்ணக்கா, என்னக்கா உளறிட்டு இருக்கீங்க? நம்ம அவளுக்கு சூப் வச்சு தரணுமா? என்னால முடியாதுக்கா. ஏன் அஞ்சலி செத்த பொருடி, செத்த பொரு. நம்ம இதை பத்தி போறவங்க பேசிக்கலாம். முதல்ல உங்க அம்மாவை இந்த இடத்த விட்டு காலி பண்ண வைப்போம். ஐயோ என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ பண்ணுங்க. என்னடி இது? நீங்க வெஜ் சூப் வச்சு தர போறீங்களா? சரிடி, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சீக்கிரமா சூப் வச்சு கொடுங்க. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப நேரமா பசியில இருக்கு போல. சரிடி, நான் போய் சாப்பிட்றேன். சரியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் தாச்சி, நீங்க கவலைப்படாம போங்க. ஃபர்ஸ்ட் போய் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க போங்க. சரிடி சின்ன பொண்ணு. ஏய் சின்ன பொண்ணு, மறந்துடாதீங்கடி, அந்த பொண்ணு சொல்லிட்டு போனுச்சு இல்லையா, அந்த பொண்ணுக்கு காரம் ஆகாது, அதனால காரத்தை கொஞ்சம் கம்மியா போடுங்க. சரியா? சரியா தாச்சி, சரி காரத்தை கம்மியா போடுறோம். அப்ப சரிடி, நீங்க பாத்துக்கோங்க, நான் போய் சாப்பிட்றேன். ஐயோ சின்ன பொண்ணக்கா, என்னக்கா நீங்க அந்த வெள்ளை பண்ணிக்கு நம்ம போய் சூப்பு செஞ்சு கொடுக்கணுமா? எனக்கு அப்படியே வர ஆத்திரத்துக்கு அவன் மண்டையில நங்க நங்க நங்கன்னு ஒரு 4 கொட்டு கொட்டணும் போல இருக்கு. யாட்டி அஞ்சலி என்னடி? எனக்கு மட்டும் என்ன அந்த குந்தாணி கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையாக்கும்? என் பிளானே வேறடி, என் பிளானே வேற. என்னக்கா சொல்றீங்க? பிளானா? என்ன பிளான்? அதுவா, காதங்க குடு. என்னக்கா சொல்றீங்க? உண்மையாவா? இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமாக்கா? அட கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சரி வா, முதல்ல நம்ம போய் சூடான சுவையான வெஜ் சூப் பண்ணலாம். சரிக்கா. ஹே ஆதி, எங்கே இருக்கியா? அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டியா என்ன? ஆமா சோனியா. ஆதி, அப்புறம் நம்ம யூஎஸ் கிளைண்ட் ஒருத்தர் மெயில் பண்ணியிருக்காரு, அதை செக் பண்ணி ஆதி. இவங்க யாரு? ஆதி மாமா பக்கத்துல, அதுவும் இவ்வளோ க்ளோஸா யாருன்னு தெரியலையே. நான் ஒரு லூஸு, அவங்க க்ளோஸாக நிற்கிறத பார்த்தாவே தெரியுது அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு. சரி நம்ம போவோம். என்ன அபி பாட்டுக்கு வந்தா, அங்கே நின்னா, எதை யோசிச்சா போயிட்டா, எதுக்காக வந்திருப்பா? ஒன்றும் புரியலையே. ஆதி, வாட் ஹேப்பன் ஆதி? சோனியா, உங்ககிட்ட எத்தனை தடவை சோனியா சொல்றது? என்கிட்ட இது மாதிரி க்ளோஸா வந்து நிக்காதுன்னு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல சோனியா, சுத்தமா பிடிக்கல. ஸோ டோன்ட் ரிப்பீட் இட் அகைன், ஓகே? ஹே ஆதி, கூல். நான் சும்மா கேஷுவலா தான் வந்து நின்னேன். சோனியா, திஸ் இஸ் ஒரு லாஸ்ட் வார்னிங், ஓகே? இன்னொரு தடவை உன் லிமிட்டை நீ கிராஸ் பண்ணனா இந்த ஆதியோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். காட் இட்? இல்ல ஆதி, நான் ஏதோ தெரியாம. சாரி ஆதி. டோன்ட் டூ இட் அகைன் சோனியா, ஓகே? பாய். ஓ ஷிட், என்ன இந்த ஆதி? பக்கத்துல போனா பத்திக்கும், அதை அனுப்பான்னு பார்த்தா இப்படி எரிஞ்சு விழறான். ஓ காட், இவன் பக்கத்துல நெருங்குறதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஓ ஷிட், இவனை என்னைக்குதான் நம்ம வலையில விழ வைக்கிறதுன்னு வேற தெரியல. ஓ ஷிட். எங்க இந்த மஞ்ச மட்டக்காரி? சூப்பு கேட்டா ஆளையே காணும். ஓ இங்க நிக்கிறாளா? அடியே வெள்ளை பண்ணி, இதோ வந்துட்டேன்டி, இதோ வந்துட்டேன். இந்தாம்மா பொண்ணே, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்தாம்மா நீ கேட்ட வெஜ்ஜு சூப்பு, குடிமா குடி. ஓ ஷிட், ஒரு சூப் வச்சு எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? சூப்புன்னு சொன்னோன்னே சூப்பு உடனே கையில வந்துடாது, அதை நின்று செஞ்சாதான் வருமாக்கும். முதல்ல சூப்பை குடிமா. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அட்ரஸ் அக்க. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு போலயே. இந்தம்மா பொண்ணே, என்னமாச்சு? என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்காவோ? என்ன இது? சூப்ல போய் இவ்வளவு காரத்தை அள்ளி கொட்டி வச்சிருக்கீங்க. ரொம்ப காரமா இருக்கு. உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, காரத்தை கம்மியா போடுங்க, எனக்கு காரம் ஒத்துக்காதுன்னு. தாங்க முடியல.
சின்ன பொண்ணாக்கா பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கே. என்ன ஒர்க் அவுட் ஆகாம இருக்குமா? ஒரு கிலோ சூப்புக்கு ஒரு டப்பா மிளகு தூளல போட்டிருக்கேன். அப்புறம் காரமா இல்லாம அப்புறம் சில்லுனா இருக்கும். இவளுக்குலாம் இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவைக்கா. எவ்வளவு திமிரா இருக்கா எப்பா, உடம்பு ஃபுல்லா ஒரே திமிரு தான். ஆமா நெஞ்சலி ஆமா. கவலைப்படாத, இங்க தானே இருக்க போறா. இவளை ஒரு வழியாக்கிதான் ஊருக்கு அனுப்பணுமாக்கும். சரிக்கா சரி. யூ இடியட், கையில தண்ணி தானே வச்சிருக்க, அந்த தண்ணி இங்க கொடு. ரொம்ப காரமா இருக்கு, சீக்கிரம் தண்ணி கொடு. என்னது இடியட்டா? இங்க பாருங்க, மறுபடியும் இடியட்னு சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. சரி சரி சொல்லல, முதல்ல தண்ணியை கொடு. என்னது இந்த தண்ணியா? இதெல்லாம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தண்ணி வேணா கிச்சன்ல போய் எடுத்து குடிங்க போங்க. உன்னை நீ சொன்ன கேட்க மாட்டல, இப்ப பாரு. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி கையில உள்ள தண்ணியை இப்படி புடுங்குறீங்க? யூ ஷட் அப் ஓகே. எரியுதே. எதுக்கு இப்ப நீ வெந்நீர் எடுத்து வந்து குடுக்குற? ஏற்கனவே எனக்கு ரொம்ப காரமா இருக்கு, நீ என்னடா வெந்நீர் வந்து குடுக்குற? ரொம்ப எரியுதே அப்பா. அட இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இந்த அஞ்சலி ஏதோ தனியா பிளான் போட்டு போல இருக்கு. அது சரி, காரமா இருக்கும்போது வெந்நீரை குடிச்சா என்னுள்ள எரியும். இந்த அஞ்சலி சரியான அளவா இருக்கா. என்ன ரெண்டு பேரும் பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க ரெண்டு பேருக்கும் நான் அப்புறம் வச்சுக்கிறேன். ஓ காட், ஃபர்ஸ்ட் போய் சில்லுன்னு தண்ணி கொடுக்கணும். ஓ காட். ஐயோ ஐயோ, எப்படி ஓடுறா பாருங்க. ஏட்டி அஞ்சலி சரியான அளா இருக்கடி நின்னு. என்னடி சுடு தண்ணி எடுத்து வந்து கொடுக்கறது உன்னோட பிளான் ஆக்கும்? என்னது பிளானா? ஐயோ அக்கா சத்தியமா இல்லக்கா. நான் அபி த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டையெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு, வெந்நீர் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா அதுக்காக அவளுக்கு நான் சுடு தண்ணி எடுத்துட்டு போனேன். அதை வாங்கி இந்த லூசு குடிச்சிருச்சு. எது எப்படியோ போ, அவளுக்கு இதெல்லாம் தேவைதான். இப்ப தண்ணி அஞ்சலி மனசு குழு 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 குழுன்னு இருக்கு. சரிக்கா சரி. ஏட்டி அஞ்சலி சாரி, அப்ப நான் வீட்டு கிளம்புறேன். உங்க அம்மாச்சி என் மாமியார் கிளவி நிறைய தேட ஆரம்பிச்சிருக்கும். அதனால அத்தாச்சி கிட்ட சொல்லிட்டு நான் வரேன்னு இப்ப நான் கிளம்புறேன்டி. இன்னைக்கு இந்த மஞ்சள் மட்ட கறிக்கு இது போதுண்டி. இப்ப இதுக்கப்புறம் ஏதாச்சும் வாழாட்டினா அதை போறவ பாத்துக்கலாம். சரி அஞ்சலி, நீ அத்தாச்சி கிட்ட சொல்லிடு, நான் கிளம்புறேன். சரிக்கா நான் சொல்லிடுறேன், நீங்க கிளம்புங்க. எனக்கு என்னாச்சு இப்ப? நான் எதுக்கு அபியை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்? சப்பா டே ஆதி, உனக்கு என்னமோ ஆச்சுடா அந்த அபியை பார்த்ததுலேருந்து. ஓ காடு, நாளையிலேருந்து ஃபர்ஸ்ட் அபியை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். என்னமோ பண்றா என்ன மாயக்காரி. ஐயோ இப்போ இதுக்கு நம்ம ஆதிமாமாவை பற்றி நினச்சிட்டு இருக்கோம். ஐயோ எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. கண்ணை மூடி திறந்தாவே அவள் ஞாபகம் தான் வருது. கடவுளே என்ன பண்ணுறது இப்போ? பவர் கட் ஆயிடுச்சா? சரி கொஞ்ச நேரம் போய் மொட்டை மாடியில் காற்று வாங்கிட்டு வரலாம். இந்த ஃபீலிங் கூட நல்லதா இருக்கு. இப்படி தனியாக மொட்டை மாடியில் நின்று நிலாவை பார்க்கறது. டே ஆதி, எப்பயிலேருந்துலாம் இது மாதிரிலாம் மாற ஆரம்பித்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தாலும் அவ்வளோதான், அந்த மாயக்காரி ஞாபகம் உனக்கு வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம போய் கீழே போய் தூங்குவோம். என்னமோ செய்தாய் நீ, என்னதான் செய்தாய் நீ, எதிரில் யாரை பார்க்கும் போதும் கண்கள் உன்னை தான் தேடும். என்னமோ செய்தாய் நீ, என்னதான் செய்தாய் நீ, குடைகள் கையில் இருக்கும் போதும் மழையில் நனைந்து பார்க்க தோன்றும், கொஞ்சம் இறங்கி பார்க்க தோன்றும், கொஞ்சம் விலகி பார்க்க தோன்றும். டே ஆதி, என்ன இவன் நம்ம பாக்குறப்பெல்லாம் இந்த பொண்ணை தாங்கி தாங்கி பிடிக்கிறானா, இல்ல அவன் தாங்கி பிடிக்கிறப்பதான் நம்ம வந்து பாக்குறோமா? ஒன்னும் புரியலையே. ஓ ஷிட், என்ன வீடு இது? பவர் கட் ஆகிட்டுனா எல்லார் வீட்டில் இன்வெர்டர் யூஸ் பண்ணுவாங்க, இவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க போல இருக்கு. ஓ காடு, பவர் இருந்தாவே இந்த ரூமில் சுத்தமாக காற்று வராது. இதில் பவர் வேற இல்லை. ஓ ஷிட், வேறு வழியே இல்லை. பவர் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் மொட்டை மாடியிலே நிற்க வேண்டியதான். இது என்ன, கிருஷ்ணா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? வாட் ஆதி, அதுவும் இந்த நேரத்தில் ஒரு பொண்ணு கூட எவ்வளோ க்ளோஸா? ஓ நோ. மச்சான் சாரி, ஏதோ கால் தடுக்கி விழுந்துட்டேன். சாரி. ஓகே, இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. நான் கிளம்புறேன். பாய் கிருஷ்ணா. பாய்மா, பாய் பாய். சொல்லு மச்சான். என்ன மச்சான் கூப்பிட்டியா? அம்மா நீ எப்படா வந்த? முதலில் ஓடுச்சுல, அப்போவே வந்துட்டேன். டேய் மச்சான், எனக்கு ஒன்று தாண்டா புரியலை. நீ அந்த பொண்ணை தாங்கி பிடிக்கிறப்ப நான் வரனா, இல்லை நான் வரப்பதான் நீ தாங்கி பிடிக்கிறியாடா? எனக்கு சத்தியமா இது மட்டும் புரியலடா. மச்சான் நீ
என்ன நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடா, இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்ல போற அதானடா? டேய் மச்சான், நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான்டா உண்மை. அது சரிடா. ஏதோ ஒரு டைம் நடந்துச்சுன்னா எதாச்சும் நடந்துச்சுன்னு சொல்லலாம். சரி விடு, 2 வாட்டி கூட எதாச்சும் நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஏண்டா சும்மா சும்மா எதாச்சியாவட நடந்துகிட்டே இருக்கும். டி கிருஷ்ணா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லடா, எதுவுமே இல்லை. சரி வா, பவர் வந்துருச்சு, கீழே போலாம் வா. இந்த பாலா போன பவர் முன்னாடியே வந்திருந்துச்சுன்னா நான் மேலே வந்திருக்கவே மாட்டேன்டா. அது சரி, என்னமோ ஒன்று நடக்குது என்கிட்ட நீ மறைக்கிற. கூடிய சீக்கிரமே உன் வாயால் நீ சொல்லுவடா. அது வரைக்கும் இந்த கிருஷ்ணா வெயிட் பண்ணுவான்டா. டி கிருஷ்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, போய் தூங்குவோம் வா. போலாம்டா, போலாம் வா. ஓ ஷிட், இந்த ஆதி நான் நெருங்கி போனால் மட்டும் என்னை தள்ளி தள்ளி விடுறான். இப்போ என்னடானா அந்த பொண்ணை எவ்வளோ க்ளோஸாக பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு ஆதி ரூம்லேருந்து வெளியில் வந்தாலே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தானே இவ யார் ஃபஸ்ட்டு? இவ எப்படி ஆதி கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கலாம்? இந்த ஆதியும் வச்ச கண்ணு வாங்காமல் அந்த பொண்ணை அப்படியே தாங்கி பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போது என்னை பார்த்தா இவனுக்கு எப்படி தெரியுது? டே ஆதி, உன்னை விடவே மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன். கூடிய சீக்கிரத்தில் இந்த சோனியாவை தேடி நீயா வருவடா. கூல் சோனியா பேபி கூல். என்ன நடக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் நமக்கான ஸ்டெப்பை நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து வைப்போம்.